நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா உடம்புல எந்த ரியாக்ஷனும் இல்ல சார். ஹி இஸ் கான். மருத்துவரின் குரலில் இருந்த நடுக்கம் அந்த அறையின் சுவர்களை அதிரச் செய்தது. ஆனால் அங்கே நின்றிருந்த மிலிட்டரி அதிகாரிக்கு அவன் உயிரை விட அவனது உடலுக்குள் செலுத்தப்பட்ட அந்த கோடிக்கணக்கான முதலீடுதான் முக்கியமாக தெரிந்தது. என்ன டாக்டர் சொல்றீங்க? இவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, ஒரு முக்கியமான மிலிட்டரி அசெட். செத்துட்டான் இவ்வளவு ஈஸியா சொல்றீங்களே, இவனை வச்சுதான் நம்ம மொத்த ப்ராஜெக்டே டிசைன் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்க டாக்டர். டைம் ஆஃப் டெத் நைட் 12 o'clock மணி. இப்ப முழுசா 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு சார். இந்த 3 நிமிஷமா அவ மூளைக்கு போற ரத்த ஓட்டம் நின்னுடுச்சு. மெடிக்கல் சயின்ஸ் படி அவ இப்போ வெறும் சதை பிண்டம் தான். போனோம், அவ கம்ப்ளீட்டா செத்துட்டா சார். அவனை எப்படி புழைக்க வைக்க முடியும்? அந்த உடல் சில்லிட்டு ஒரு பிணமாக கிடந்தது. ரத்தம் உறைந்தது. நவீன மருத்துவத்தின் அத்தனை விதிகளும் அங்கே தோற்று போயின. அதிகாரிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. இவன் செத்துட்டான கமாண்டர் கிட்ட நான் எப்படி போய் சொல்வேன்? இன்னையோட நம்ம 2 பேர் வேலையும் காலி. ஆத்திரத்துடன் கத்திய அந்த அதிகாரி உறைந்து போய் பார்க்கிறார். யாராலும் நம்ப முடியாத அதிசயம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. ஆம், இறந்தவன் அங்கே மீண்டும் பிறந்து கொண்டிருந்தான். சிறு சத்தத்துடன் மூச்சு விட ஆரம்பிக்கிறான் அந்த இளைஞன். டாக்டர், அங்க பாருங்க, செத்து போன பையன் மூச்சு விடுறா. மானிட்டரை பாருங்க, கிராஃப் ஏறுது. உயிரோட வந்துட்டான் பாருங்க. இது எப்படி நடந்துச்சு? He was clinically dead for 3 minutes. 3 நிமிஷம் மூளைக்கு ரத்தம் போகாம ஒருத்தன் பொழைக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்ல. இதுவரைக்கும் மெடிக்கல் சயின்ஸ்லயே நடக்காத மிராக்கிள். இந்த நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் அத்வைத் பக்கத்தில் வந்த டாக்டர் அவன் கையில் இருந்த வித்தியாசமான முத்திரையை அதிர்ச்சியுடன் பார்த்தார். ஆனா அது என்ன அடையாளம்? சார், அவ கைய பாருங்க, புதுசா ஒரு மார்க் தெரியுது. செத்து பிழைத்த அந்த இளைஞனின் கையில் தோன்றிய வித்தியாசமான சிம்பல் பார்த்த மருத்துவர் அதை தொடக்கூட அஞ்சினார். சார், இவனோட செல்ஸ் எல்லாம் பயங்கர வேகத்துல மல்டிப்ளை ஆகுது. இந்த சிம்பல் அவனோட டிஎன்ஏ வையே மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. அது ஒரு சாதாரண தழும்பல்ல, ஒரு ரகசிய உலகத்தின் கதவு. அத்வைத் மெல்ல கண்ணை திறந்தான். ஆனால் அவன் கண்டது ஒளியை அல்ல, உடலை சுட்டெரிக்கும் நெருப்பை. நான் எங்க இருக்க? என் உடம்பு ஃபுல்லா யாரோ நெருப்ப வச்சு சுடுற மாதிரி இவ்வளவு கொடூரமா வலிக்குதே. எனக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அத்வைத் 20 வயதிற்கே உண்டான துடிப்பும் இப்போது ஒரு ரகசியத்தின் பாரமும் கொண்ட இளைஞன். ஆனால் அந்த அதிகாரிக்கு கருணை இல்லை. அவருக்கு தேவை தகவல்கள் மட்டுமே. இங்க பாரு தம்பி, நீ இப்போ மிலிட்டரி கஸ்டடியில இருக்க. இந்த சிம்பல் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. உண்மையை மறைச்சா உன்னை இங்கேயே சுட்டு கொன்னுடுவேன். எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஆனா என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு எரியுது. அந்த இருட்டுல, அந்த 3 நிமிஷம் மரணத்துல ஒரு டிராகனை பார்த்தேன். அது என்ன சுத்தி சுத்தி வந்துச்சு. என்ன கொல்ல பாக்குதுன்னு நினைச்சேன். சார், அவ கண்ணை பாருங்க, அதுல ஒரு விசித்திர ஒளி தெரியுது. இவ ஒரு சாதாரணமான மனுஷனே இல்ல. இவனுக்குள்ள ஏதோ ஒரு பழங்கால சக்தி முழிச்சிட்டு இருக்கு. He is something else. இவனை உடனே அந்த இரும்பு சங்கிலியால கட்டி போடுங்க. யாரும் இவன் கிட்ட நெருங்காதீங்க. இவன் உடம்புல இருக்கிற பவர் எந்த செகண்ட்ல வேணாலும் வெடிச்சு சிதறலாம். நர்ஸ், ஹைடோ செடேட்டிவ் கொண்டு வாங்க. அவனது கைகள் நடுங்கின. குளிர் அவனது எலும்புகளை ஊடுருவியது. அந்த வடுக்கள் சொல்லும் மர்மம் அவனுக்குள்ளேயே புதைந்திருந்தது. கடந்த காலத்தின் சுவடுகள் தான் இன்று அவனது எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்றன. அத்வைத்தின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. ஏன் எனக்கு இந்த நரக வேதனை என்ற அவனது கேள்விக்கான விடை சில வாரங்களுக்கு முன்னால் அவன் தன் அம்மாவுக்கு கொடுத்த அந்த ஒரு சத்தியத்தில் இருந்தது. நெய்வேலி செக்டார் 406. இப்போது அது மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு நரகம். வானம் எப்போதும் சாம்பல் நிறத்தில் இருக்கும். அங்கே மனிதர்கள் சுவாசிப்பது ஆக்சிஜனை அல்ல, மெதுவான மரணத்தை. இந்த நரகத்தின் ஆழத்தில் தான் அத்வைத்தின் வேர்கள் இருந்தன. தப்பிச்சு எங்க போவ அத்வைத்? இந்த உலகம் முழுக்க விஷம் பரவி கிடக்கு. வெளியே போனா ஒரு செகண்ட் கூட நீ உயிரோட இருக்க முடியாது. இந்த மைண்ட்ஸ் தான் நமக்கான உலகம். இந்த சங்கிலி தான் நம்ம தலைவிதி. அம்மா, என்னால முடியலம்மா. இந்த விசக்காத்த சுவாசிச்சு இப்படி தினமும் இருமி சாகிறத விட ஒரேடியா செத்து போறது எவ்வளவோ மேல். ஒவ்வொரு முறையும் நான் சுவாசிக்கும் போது என் நெஞ்சில யாரோ மிளகாத்தூள் கொட்டுற மாதிரி எரியுது. ப்ளீஸ்மா, நாம இங்கிருந்து தப்பிச்சிடலாம், எங்கேயாவது போயிடலாம். பயம் அவனது குரலை ஒரு மெல்லிய நடுக்கமாய் மாற்றி இருந்தது. அவன் அம்மா இந்துஜா அவனை பார்த்தாள். அவளுடைய கண்கள் கலங்கவில்லை, மாறாக நெருப்பாய் ஜொலித்தன. பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறவன் கோழை, போராடுறவன் தான் வீர. நீ கோழையா சாக போறியா இல்ல வீரனா வாழ போறியா?
உன் அப்பா இந்த சுரங்கத்துல தான் நசுங்கி செத்தாரு, நீயும் அப்படியே சாகணுமா? வீரன் என்ற சொல் அத்வைத்தின் நரம்புகளில் ஒரு மின்னலை பாய்ச்சியது. ஆனால் அந்த மின்னலுக்கு பின்னால் ஒரு தீராத மரண பீதி இருந்தது. ஆனா அந்த டிவைன் சீரம் அதை ஏத்துக்கிட்டவங்க யாரும் இதுவரை உயிரோட திரும்பி வரலமா? அது உடம்ப உள்ளிருந்தே உருக்கி கொன்னுடும்னு எல்லாரும் சொல்றாங்களே, என்ன வேணும்னே அந்த மரணத்துக்குள்ள ஏன் தள்ளுறீங்க? என்னையும் அப்படியே துடிதுடிச்சு சாக சொல்றியா? அவன் கேட்பது நியாயமான கேள்விதான். 5% வாய்ப்புக்காக ஒருவன் தன் உயிரை பணயம் வைப்பது முட்டாள்தனம். ஆனால் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களுக்கு அந்த முட்டாள்தனம் தான் ஒரே நம்பிக்கை. அந்த டிவைன் சீரம் அது வெறும் மருந்து அல்ல, அது ஒரு ஜெனடிக் ரீரைட்டர். அந்த ஊசி ரத்தத்தில் இறங்கிய அடுத்த நொடியே மனித டிஎன்ஏவை அது ஒரு ஆக்ரோஷமான மிருகத்தின் டிஎன்ஏவாக மாற்ற துடிக்கும். அந்த மாற்றத்தை ஒருவனது இதயம் தாங்கிக் கொண்டால் அவன் வாரியர். இல்லை என்றால் அடுத்த 5வது நிமிடமே அவனது செல்கள் சிதைந்து எலும்புகள் உருகி ஒரு பிணக்குவியலாக மாறிவிடுவான். அத்வைத்துக்கு முன்னால் அந்த ஊசியை போட்டுக்கொண்ட 99 பேரும் இப்போது மண்ணுக்கு அடியில் புதையுண்டு கிடக்கிறார்கள். அத்வைத்தின் முறை வரும்போது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த ஊசியின் மரண பயத்தை விட தன் தாயின் கண்ணீருக்கு வலிமை அதிகம் என்பதுதான். என் முகத்தை பாருடா, உன் அம்மாவோட முகத்தை பாரு. எங்களை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்த அற்பு. நான் உன் அம்மாடா, உன்கிட்ட பிச்சை கேக்குறேன். இந்த அடிமைத்தனத்துல இருந்து எங்களை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வா. போடா, போயிட்டு ஒரு கார்டியனா திரும்பி வா. அந்த தாய் ஒரு மகனிடம் பிச்சை கேட்கவில்லை, அவனது எதிர்காலத்தை ஒரு மாபெரும் போர்க்களத்திற்கு தாரை வார்த்து கொடுக்கிறாள். தாயின் கண்ணீர் அத்வைத்தின் பிடிவாதத்தை உடைத்தது. அம்மா, நீங்க போய் என் முன்னாடி இப்படி அழுவுறீங்களேமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் என் உயிரை கொடுத்தாச்சும் உங்களை காப்பாத்துவேன். நீங்க இப்படி அழாதீங்க. என் மேல சத்தியமா சொல்றேன், இல்ல உங்க மேல சத்தியம். தாயின் கண்ணீரில் அவன் வீரன் என்ற பட்டத்தை சுசூடி கொண்டான். மகனின் வார்த்தைகள் அந்த சுரங்கத்தின் ஆழமான பள்ளங்களில் எதிரொலித்தன. ஒரு வாரம் கழித்து அந்த மிலிட்டரி லேப்பில் அந்த ஊசி அவன் நரம்புக்குள் இறங்கிய போது அவன் அலறியது வலியால் மட்டுமல்ல, அவன் அம்மாவுக்கு கொடுத்த அந்த இரத்த சத்தியத்தின் நினைவாலும் தான். அந்த மிலிட்டரி முகாமில் படுத்திருந்த அத்வைத்தின் கைகளில் இருந்த அந்த பொன்னிற முத்திரை ஒரு விளக்கை போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஒளி அவனுக்கு பாதுகாப்பல்ல, அதுவே அவனுக்கு யமனாக மாறியிருந்தது. உனக்கு இன்னும் சரியா 4 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள உன்கிட்ட என்ன பவர் ஒளிஞ்சிருக்குன்னு நீ வெளியே காட்டணும். அத்வைத்தின் உள்ளங்கை வியர்த்தது. இதயம் ஒரு ரேஸ்காரின் என்ஜினை போல படபடவென துடித்தது. 20 வயது இளைஞனுக்கு தன் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. அதற்குள் அவனை ஒரு ஆயுதமாக மாறச் சொல்கிறார்கள். இல்லன்னா என்ன பண்ணுவாங்க ரஹீம் பாய்? நான் இப்பதான் இந்த கேம்புக்குள்ளேயே வந்திருக்கேன். எனக்கு என் பவரை பத்தி எதுவுமே தெரியாதே. ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள ஊசிய போட்டுட்டு இப்போ மேஜிக் பண்ண சொன்னா நான் எங்க போவேன்? உன் கேள்வி நியாயமானதுதான். ஆனா இது சாதாரண மிலிட்டரி இல்ல. யூஸ்லெஸ்ஸா இருக்கிற எதையுமே இவங்க ஒரு செகண்ட் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு புல்லட்ல உன் கதையை முடிச்சிருவாங்க. உன்னோட அந்த சீக்ரெட் சிம்பிள் தான் இப்போ உனக்கு சாபமா வந்திருக்கு. அப்போது அந்த அறைக்குள் ஒரு புதிய அதிகாரம் நுழைந்தது. அவள் ஸ்ரேயா மிலிட்டரி அகாடமியின் ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் ஹெட். பார்ப்பதற்கு ஒரு மாடல் போல மென்மையாக தெரிந்தாலும் அவனது மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை போல கணக்கு போடும். அவளுக்கு மனிதர்கள் வெறும் எண்கள் தான். அவளது ஹைஹீல் சத்தம் அந்த அறையின் தரையில் படும்போது அங்கே ஒரு விதமான குளிர் பரவியது. அவளது கண்கள் அத்வைத்தை ஒரு மனிதனாக பார்க்கவில்லை, பல கோடி மதிப்புள்ள ஒரு லாபகரமான மெஷினாக பார்த்தன. அத்வைத், நீ ஒரு ரேர் சிம்பிள். உன்னை மிலிட்டரி அவ்வளோ ஈஸியா கொன்னுடாது. உன்கிட்ட இருந்த நிறைய பவர்ஸ நாங்க கறக்க வேண்டியிருக்கு. இவ சொல்றதெல்லாம் நம்பாத. இவங்களுக்கு தேவை உன்னோட உயிர் இல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த அமானுஷ்யமான பவர் மட்டும்தான். அது கிடைச்சதும் உன்னைய ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி போட்டுருவாங்க. ரஹீம், ஓ லிமிட்டை தாண்டி பேசுற நீ. ஆனா அத்வைத், நீ சீக்கிரம் உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரெங்த்தை நிரூபிக்கலன்னா உன்னை ஒரு லேப் ராட்டா மாத்திடுவாங்க. அதுதான் கசப்பான உண்மை, புரிஞ்சுக்கோ. ஒரு எலியை போல ஒரு குண்டிற்குள் அடைக்கப்பட்டு தினமும் ஊசிகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்வது மரணத்தை விட கொடியது. அத்வைத்தின் கண்கள் பீதியில் விரிந்தன. லேப்ராட்டா? அப்படின்னா நான் ஒரு மனுஷனா இருக்க மாட்டேனா? என்னைய வச்சு ஏதோ அனிமல் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க மேடம், நான் எங்க ஊருக்கே போயிடுறேன். இங்க சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே இல்ல அத்வைத். நீ உள்ள வந்துட்ட. உனக்காக நான் நிறைய பிளான்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ப்ராப்பரா அட்டாக் பண்ண, இல்லனா இங்கேயே செத்துப்போ.
ஒவ்வொரு நொடியும் மரணம் அவனை நெருங்கிக் கொண்டிருந்தது. நேரம் முடிந்து விட்டது. இப்போது பேச்சுக்கு வேலை இல்லை, ரத்தம் மட்டும்தான் பேசப் போகிறது. ஸ்ரேயா ஒரு பெரிய போர்க்களத்தில் அவனை நிறுத்தினாள். அது ஒரு சாதாரண போர்க்களம் அல்ல. சுற்றிலும் 36 அடி உயரத்திற்கு கான்கிரீட் சுவர்கள், மேலே அதிநவீன கேமராக்கள் மற்றும் அத்வைத்தை கிழித்து போட காத்திருக்கும் ரோபோட்டிக் காம்பேட் மெஷின்ஸ். ஸ்ரேயா ஒரு பாதுகாப்பான கண்ணாடி அறைக்குள் அமர்ந்து கொண்டு அத்வைத்தின் வேதனையை ஒரு வீடியோ கேம் போல ரசித்துக் கொண்டிருந்தாள். அவ்வளவுதானா அத்வைத், உன்னால முடியலையா? 2 அடியில கீழே விழுந்துட்டியே, எழுந்து வாடா. உன் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணனியே, அந்த டிராகன் பவர் எங்க? அத வெளியே கொண்டு வந்து என்கிட்ட காட்டு. என் உயிர் போகுது மேடம், என்னால முடியல. ஆனா என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு வெளியே வருது. என் சதையை கிழிச்சிட்டு ஒரு மிருகம் வெளியே வர்ற மாதிரி இருக்கு. அவனுடைய அலறல் மனித குரலாகவே இல்லை. அத்வைத்தின் உடலில் இருந்து ஒரு விசித்திரமான ஆற்றல் வெடியாய் எழுந்தது. அடுத்த நொடி அங்கே அந்த விபரீதம் அரங்கேற தொடங்கியது. அந்த அறையில் காற்று மெல்ல மெல்ல தன் தன்மையை மாற்றிக்கொண்டது. ஆக்சிஜன் குறைந்த அந்த மிலிட்டரி லேபில் நரகத்தின் வாசலில் நின்று ஒரு யமன் கொடுக்கும் எச்சரிக்கை மணி போல அத்வைத்தை சுற்றி ஒரு சுழல் காற்று உருவாக தொடங்கியது. வாட் இஸ் தட்? என் ஸ்கேனர்ல இது ரெக்கார்டே ஆகலையே. இது சாதாரண கார்டியன் பவர் இல்ல, இது ஒரு அசுரன். ஏ அத்வைத், உனக்குள்ள இருந்து என்னடா வெளியே வருது? அதுக்கு எப்படி இவ்ளோ பவர் இருக்கு? ஸ்ரேயாவின் அதிகார குரல் இப்போ ஒரு மெல்லிய நடுக்கமாய் மாறியிருந்தது. அத்வைத்தின் கண்கள் இப்போ நிலைகுத்தி போயிருந்தன. அவனது கையில் இருந்த அந்த சிம்பல் இப்போது சதையை உருக்கும் அளவிற்கு எரியத் தொடங்கியது. அவன் ஒரு மனிதனாக இல்லை, ஒரு எரிமலையாக உருவெடுத்தான். அவனுக்குள் இருந்து வெளியே வந்த அந்த சக்தி அந்த மிலிட்டரி லேபில் அதகளம் செய்து கொண்டிருந்தது. டிம்மி, வேணா, அவங்கள விட்டுரு. ஸ்டாப் இட், டோன்ட் கில் ஹர். என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அது இங்க இருக்கிற எல்லாரையும் கொல்ல பாக்குதே. அடிமை இன்று எஜமானாக மாறினான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த எஜமானால் தன் அடிமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அத்வைத், தயவு செஞ்சு இதை தடுத்து நிறுத்து. இல்லனா இது நம்ம 2 பேரையும் ஈஸியா கொன்னுடும். இந்த பில்டிங்கே இடிய போகுது. ப்ளீஸ் டூ சம்திங். உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணு. அந்த சங்கிலிகளின் ஒலி அவனது ஆன்மாவை உலுக்கியது. ஒரு பக்கம் தான் தப்பிக்க வேண்டும் என்ற ஆசை, இன்னொரு பக்கம் தன் சக்தியால் அப்பாவி உயிர்கள் பலியாகி விடுமோ என்ற அச்சம். அத்வைத் தன் முழு பலத்தையும் திரட்டி கத்தினான். என்னால முடியல மேடம், இது என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. டிம்மி, நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணை விட்டுரு, என்ன வேணா எடுத்துக்கோ. அவளை ஒண்ணும் பண்ணாத, அடங்கு. அத்வைத்தின் அலறல் அந்த காற்றில் ஒரு சுவடு இல்லாமல் கரைந்து போனது. ஸ்ரேயாவுக்கு மூச்சு முட்டியது. காற்று அவனது நுரையீரலை சுருக்கியது. அதிகாரத்தின் உச்சியில் இருந்தவள் இன்று ஒரு சிறு தூசியைப் போல காற்றில் பறந்து கொண்டிருந்தாள். காத்து, இந்த காத்து என்னைய மூச்சு முட்ட வைக்குது. என் உடம்பு பூரா நசுங்குற மாதிரி இருக்கு. அத்வைத், என்னைய காப்பாத்து. என்னால முடியல. கோலியும்டின் கான்கிரீட் சுவர்கள் அந்த மாபெரும் ஆக்ரோஷத்தில் தவிடு பொடியாக உடைந்து சிதறின. கரும் புகை அந்த மைதானம் முழுவதையும் சூழ்ந்து கொள்ள இரத்த கரை படிந்த அந்த அரங்கத்தின் நடுவே அத்வைத்தின் நிழல் ஒரு அசுரனாக உருவெடுத்து நின்றது. அத்வைத்தின் உடலில் மின்னும் அந்த தங்க நிற முத்திரை எதை குறிக்கிறது? அது ஒரு வரமா, இல்லை அவனது அழிவிற்கான தொடக்கமா? 3 நிமிடங்கள் செத்து பிழைத்த அத்வைத்துக்குள் இருக்கும் அந்த அசுர சக்தி என்ன? அத்வைத்துக்குள் இருக்கும் இந்த அசுர சக்தி இந்த உலகத்தையே அழித்து விடுமா? அவனது இதயம் மீண்டும் துடிக்க காரணம் அந்த டிவைன் சீரமா, அல்லது அவனுக்குள் இருக்கும் அந்த பழங்காலத்து டிராகன் கடவுளா? அத்வைத்தின் தந்தை அந்த சுரங்கத்தில் உண்மையில் எப்படி இறந்தார்? அது விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட கொலையா? Sector 406. Follow the protocol. 21st June, year 5051. இது கோல்டன் டிராகன் நேஷனின் அரசு அறிவிப்பு. உடனடியாக ஆக்சிஜன் மாஸ்குகளை அணியுங்கள். உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வானத்தில் பறக்கும் AI ட்ரோன்கள் ரோபோட்டிக் வாய்ஸில் மக்களை எச்சரித்தனர். அந்த அறிவிப்பை கேட்டதும் 20 வயதான அத்வைத் அவசரமாக தனது பையில் இருந்து மாஸ்கை எடுத்து அதை அணிந்து கொண்டு காலேஜ் ஹாஸ்டலில் இருந்து சற்று தள்ளி இருக்கும் லித்தியம் சுரங்கங்களை நோக்கி வேகமாக நடந்து சென்றார். இதுதான் பூமியின் தற்போதைய நிலை. ஒரு காலத்தில் பச்சை மரங்களால் செழிப்பாக இருந்த அனைத்து நகரங்களும் இப்போது வறண்ட நிலமாக தகர பூமியாக மாறி மாசு புகையால் மூடப்பட்டிருந்தன. நெய்வேலியில் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. லித்தியம் சுரங்கங்களில் இருந்து எழும் கருமேகங்கள் சூரியனை விழுங்கின. மேலும் காற்று விஷத்தால் நிரம்பியிருந்தது. இயந்திரங்களின் கர்ஜனையால் முழு நிலமும் அதிர்ந்து கொண்டிருந்தது. இதோடு மனிதர்களை வேட்டையாடும் மான்ஸ்டர்கள் அவை எங்கிருந்து வந்தன என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால்
பயங்கரமான அந்த ராட்சச மிருகங்கள் பூமியை தாக்கி அழித்தனர். மரண ஓலம் எங்கும் ஒலித்தது. மிகவும் அட்வான்ஸ் வெப்பன்களால் கூட அவற்றை எதுவும் செய்ய முடியவில்லை. மனித குலத்தில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அழிவின் விளிம்பில் இருக்க கடைசியாக விஞ்ஞானிகள் ஒரு தீர்வை கண்டுபிடித்தனர். டிவைன் சீரம். இந்த சீரமை 18 வயதிலிருந்து 20 வயதிற்குள் இருக்கும் இளம் தலைமுறையினரின் முதுகில் செலுத்தினால் அது அவர்களை சூப்பர் மனிதர்களாக மாற்றும். அந்த சூப்பர் சக்தியால் ஸ்பெஷல் பவரை பெறும் வீரர்கள், வீராங்கனைகள் பயங்கரமான அந்த மான்ஸ்டர்களை எதிர்க்கும் சக்தியை பெறுவார்கள். சூப்பர் கார்டியன்ஸாக பலம் வருவார்கள். ஆனால் இந்த சீரத்தில் சில ஆபத்துகளும் உண்டு. அதன் பக்க விளைவுகள் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமானவை. சுருக்கமாக சொன்னால் இந்த டிவைன் சீரம் ஒன்று உங்களை வாழ வைக்கும், இல்லை சாகடிக்கும். அதை காலமே முடிவு செய்யும். அந்த சோதனை நாளில்தான் இப்போது அத்வைத் சுரங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எப்படியாவது என் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அது மட்டும் சரியா நடந்துருச்சுன்னா நான் என் அம்மா அப்பாவை இந்த நரகத்திலிருந்து இன்னைக்கு ராத்திரியே தப்பிக்க வச்சிடுவேன் என்று நினைத்துக் கொண்டு சுரங்கத்திற்குள் நுழைந்தான் அத்வைத். சுரங்க அதிகாரி மைக்கில் கத்திக் கொண்டிருந்தான். அவன் சொல்லி முடிப்பதற்குள் அத்வைத் தோளில் ஒரு பையுடன் தனது முன் நிற்பதை பார்த்து அவனது அப்பா தாரகன் உறைந்து போனார். எல்லாரும் கவனிங்க, இன்னைக்கு உங்க பசங்க எல்லாரும் டிவைன் சீரம் டெஸ்டுக்கு போகணும். யாராவது எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் உங்க கதி, புரியுதா? அவனை இழுத்து வந்து ஒரு உடைந்த ட்ரக்கின் பின்னால் மறைத்தவர், நீ இங்க என்ன பண்ற, காலேஜுக்கு போகலையா என்று குழப்பத்துடன் கேட்டார். இல்லப்பா, நான் போகல. இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படி பயந்து பயந்து அடிமைகளா வாழ போறோம்பா? நான் சொல்றதை கேளுங்க, இன்னைக்கு நைட்டு நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், அவ்வளவுதான் என்று அத்வைத் உறுதியான குரலில் சொன்னான். அங்கு வந்து அவனது அம்மா இந்துஜா, அத்வைத் என்ன பேசுற, உனக்கு என்ன பைத்தியமாடா? நாம இங்க இருந்து ஓடி போனா எல்லாம் சரியாகிடுமா? அந்த மான்ஸ்டர்ஸ் நம்மளை கொன்னுடும், மாட்டினா இவங்க கொன்னுடுவாங்க என்று திட்டினார். இப்படி வாழ்றதை விட சாவறது மேல்மா என்று அத்வைத் கோபமாக சொன்னான். அவன் சட்டையை இறுக்கி பிடித்தவர், சீ, நீ என் பையனடா, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஓடி போய் சாவறது கோழைங்களோட குணம். இதுக்காகவா நாங்க உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி வளர்த்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டவர் அவன் கையை பிடித்து ரகசியமாக அவனை காலனிக்குள் அழைத்துச் சென்றார். நரகத்தை விட மோசமாக இருந்த அந்த லித்தியம் சுரங்கத்தை மீண்டும் ஒருமுறை சுற்றி பார்த்தான் அத்வைத். நூற்றுக்கணக்கான பேர் ஒட்டிய வயிறோடும் பசியோடும் அங்கு இருந்தனர். கந்தலான உடையில் மனதிலும் உடலிலும் வலியோடு நின்ற ஆண்கள், பெண்கள், கைக்குழந்தைகளைக் கண்டு அத்வைத் கலங்கினான். சுத்தி பாரு, ஒவ்வொருத்தங்க கண்ணியும் தெரியற ஏக்கத்தை பாரு. நம்மளை காப்பாத்த ஒருத்தன் வரமாட்டானா, நமக்கு ஒரு தலைவன் கிடைக்க மாட்டானான்னு அந்த ஒத்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு போராடிட்டு இருக்காங்க பாரு என்று உணர்ச்சி பொங்க கண்ணீருடன் சொல்ல அம்மாவை கட்டிப்பிடித்து அழுதான். அவன் தலையை வருடிய தாரகன், உன் பாசம் எங்களுக்கு புரியுதுப்பா, ஆனா நீ எங்களை விட நல்லா இருக்கணும், இல்லைன்னா நாங்க படுற கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லை. எங்களை பத்தி கவலைப்படாத, காலேஜுக்கு போ என்று வாஞ்சையுடன் சொன்னார். அவன் கண்ணீரை துடைத்த இந்துஜா, என் பையன் கோழை இல்ல, ஒரு வீரன் இந்த உலகத்துக்கு காட்டு, ஒரு கார்டியனா திரும்பி வந்து இங்க இருக்கிற எல்லார் வாழ்க்கையையும் மாத்து. என் புள்ள இதை செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது என் மேல சத்தியம் என்று அவன் கையை தன் தலைமேல் வைத்து சீரியஸாக சொன்னார். பிராமிஸ்மா, நான் கண்டிப்பா திரும்பி வந்து உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவேன் என்று இருவரையும் கட்டி அணைத்துக் கொண்டவன் வேகமாக அங்கிருந்து காலேஜ் இருந்த திசையை நோக்கி ஓடினான். பெற்றோரின் வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டு கல்லூரியின் ஆடிட்டோரியத்துக்குள் நுழைந்தான் அத்வைத். அங்கே பெரும் அமைதி நிலவியது. அவன் ஒரு எட்ஜ் சீட்டில் உட்கார முதல்வர் மேடைக்கு வந்து, 10th இயர் சீரம் டெஸ்ட் டேக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு சாதாரண மனிதனை சூப்பர் ஹியூமனாக மாற்றும் டிவைன் சீரம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது 5% மனிதர்களுக்கு மட்டுமே தான் இதுவரை வேலை செஞ்சிருக்கு. மீதமுள்ள 95% பேர் பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், பிகாஸ் யூ ஆர் ஆல் யங்ஸ்டர்ஸ், சீக்கிரமே குணமாயிடுவீங்க என்று சொன்னார். அவர் சொன்னதில் பாதி மட்டுமே உண்மை. தெய்வீக சீரத்தின் பக்க விளைவுகளால் பலர் பலவீனமான வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர். அடுத்த நொடியே அந்த இடம் முழுவதும் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் வந்தது. வீதியில் பல மாணவர்கள் ஆடிட்டோரியத்தை விட்டு ஓட முயன்றனர். ஆனால் சோல்ஜர்ஸ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கவில்லை. அங்கு நடக்கும் குழப்பத்தைக் கண்டு முதல்வர் தனது உரையை தொடர்ந்தார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தைரியமாக இருங்க. இது நமது மனித இனத்தை காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பு. உங்களைப் போன்ற இளைஞர்களுக்காக அரசாங்கம் நிறைய செலவு செய்கிறது. அட்வான்ஸ் மெடிக்கல் டீம் ரெடியா இருக்காங்க என்று கூறினார். மேலும் அங்குள்ள தலைமை மருத்துவ அதிகாரியை அழைத்தார். அவர் மைக்கை எடுத்து, லெட்ஸ் ஸ்டார்ட் த டிவைன் சீரம் ப்ராசஸ் என்றார். உடனடியாக நர்ஸ்கள் டூல் கிட்டுடன் தயாராக முன்வந்தனர். ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிவைன் சீரம் எடுக்க முன்வரவில்லை. அத்வைத் மட்டும் அசையாமல் உட்கார்ந்திருந்தான்.
அவனது அம்மாவின் வார்த்தைகள் மீண்டும் அவன் காதுகளில் ஒலித்தது. நீ ஒரு கோழை இல்ல, ஒரு வீரன் இந்த உலகத்துக்கு காட்டு. ஒரு கார்டியனா திரும்பி வந்து இங்கே இருக்கிற எல்லார் வாழ்க்கையையும் மாத்து. இது எம்எல்ஏ சத்தியம். எழுந்து நின்ற அத்வைத் தன் கைகளை உயர்த்தி முன்னோக்கி நடந்தான். அங்கிருந்த அனைத்து கண்களும் அவனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. நேராக மெடிக்கல் டீம் முன் சென்று நின்றவன் தனது சட்டையை கழற்றி தனது முதுகை காட்டி உறுதியான குரலில், ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ எம் ரெடி. டிவைன் சீரமை என் உடம்புல ஏத்துங்க என்றான். அவனது கண்களில் இருந்த உறுதியையும் அவனது குரலில் இருந்த கோபத்தையும் பார்த்த பிரின்சிபல், சீஃப் டாக்டர், கமாண்டர் உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அத்வைத்தை முன்மாதிரியாக கொண்ட சில மாணவர்கள் தைரியமாக முன்னேறினர். This is not a choice, it's an order. எல்லாருமே இன்னைக்கு சீரம் எடுத்துக்கணும், இல்லைன்னா நாளைக்கே நீங்களும் மைண்ட்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடணும். So this is your judgment day. Commander, you can proceed. என்றவர் சொல்லி நகர சிறிது நேரத்தில் எல்லா மாணவர்களையும் தனித்தனி பெட்டில் படுக்க வைத்தனர். அனைவர் ஹார்ட் ரேட்டும் மானிட்டர் செய்யப்பட்டது. அத்வைத் தன்னை நோக்கி வந்த மிலிட்டரி டாக்டரை பார்த்தான். அவளின் கண்கள் வித்தியாசமாய் சிவப்பு நிறத்தில் இருந்தது. ஆங்காங்கே மாணவர்கள் கத்தும் சத்தம் கேட்க ஆரம்பிக்க அத்வைத் பதட்டமானார். பயப்படாத அத்வைத், அம்மா அப்பாவுக்காகவாவது இதை நீ செஞ்சுதான் ஆகணும். நான் வாழணுமா இல்ல சாகணுமான்னு இந்த டிவைன் சீரம் முடிவு பண்ணட்டும் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அதை எதையும் கவனிக்காத அந்த டாக்டர் ஒரு கருப்பு நிற சூட்கேஸை திறக்க அதிலிருந்து குளிர்ந்த புகை வெளிப்பட்டது. திரும்பி படு, லேசா வலிக்கும் என மெஷின் போல சொன்னவள் ஒரு பாட்டிலை எடுக்க அதற்குள் ஜென்னெக்ஸ் ஹோலி சீரம் கோல்டன் நிறத்தில் ஆடியது. அதை சிரிஞ்சில் ஏற்றி ஒரு நிமிடம் கூட அத்வைத்துக்கு ரிலாக்ஸ் ஆக டைம் கொடுக்காமல் அப்படியே அவனது முதுகுத்தண்டில் செலுத்த அடுத்த நிமிடம் அவன் மொத்த உலகமும் அமைதியானது. பார்வையும் மங்கலாக அத்வைத் மூச்சு விட முடியாமல் திணறினான். அவன் ஹார்ட் ரேட் கடகடவென ரைஸ் ஆக அவனது உடலில் இருந்த ஒவ்வொரு நரம்பிலும் ஜென்னெக்ஸ் சீரம் தீ போல பரவியது. வார்த்தையில் விவரிக்க முடியாத வலி அத்வைத்தை புரட்டி போட அவன் உடல் துடிக்க ஆரம்பித்தது. அவன் கண்களும் கருப்பாக மாற அதைக் கண்டு ஷிட் என்றாள் அந்த டாக்டர். அத்வைதுக்கு என்ன நடக்கின்றது என்றே புரியவில்லை. அவன் உடலை உள்ளுக்குள் யாரோ கூறு கூறாக வெட்டுவது போல் இருந்தது. நரம்புகள் புடைக்க அம்மா என பெரும் குரல் எடுத்து கத்தினான். என்ன நடக்குது எனக்குள்ள? நான் சாக போறேனா என அத்வைத் மிரள திடீரென அவன் மூளையில் பிரைட்டாக ஒரு காட்சி தெரிந்தது. பெரிய தங்க நிற டிராகன் ஒன்று உயர்ந்த மலை மீது பிரம்மாண்டமாக நின்றிருந்தது. அதை சுற்றி கண்ணை கூசும் அளவு ஆறா இருக்க அது மெதுமெதுவாய் அத்வைத் உடலுக்குள் நுழைய ஆரம்பித்தது. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என்னோட அம்சம், உன் அம்மாவின் ஆசையை நிறைவேற்று என்று பெண் குரலில் பேசிய அந்த டிராகன் காற்றில் கலந்து மொத்தமாக அத்வைத் உடலுக்குள் நுழைந்தது. ஒரு நொடி அண்ட சராசரங்களும் அவனுக்குள் 1000 மின்னல்கள் போல் அடங்க அவன் வலது கையில் ஒரு அதிசயமான சிம்பல் தோன்றியது. அடுத்த நொடி அவன் நினைவு அப்படியே கட்டானது. அத்வைத் அமைதியாகி அவன் இதய துடிப்பு மெதுவாக குறைந்து மியூட் ஆனது. எஸ், அவன் இறந்து விட்டான். கோடியில் ஒருவரின் உடல் ஜென்னெக்ஸ் சீரமை அக்செப்ட் பண்ணி கொள்ளாது. அத்வைத் உடலும் சீரமை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட அவன் உடல் அசைவற்று கிடந்தது. அதை கண்ட டாக்டர் டைம் ஆஃப் டெத் 12 மணி என நோட் பண்ணிவிட்டு மிலிட்டரி கார்ட்ஸை அழைத்து அத்வைத் பாடியை ரிமூவ் பண்ண சொன்னாள். அவர்கள் வேகமாய் அவனை தூக்க வர அடுத்த நொடி அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. மூச்சை இழந்தவன் மீண்டும் உயிர் பெற்றான். பிரபஞ்சம் அவனை மீண்டும் பிறக்க வைத்தது. மார்பை விரித்து பெரிதாக மூச்சு வாங்கியவன் கண்முழிக்க அவன் ஹார்ட் ரேட் படிப்படியாக உயர்ந்து ஸ்டேபிள் ஆனது. செத்தவன் எழுந்ததை பார்த்து சோல்ஜர்ஸ், அந்த டாக்டர் அண்ட் என்டையர் மெடிக்கல் யூனிட்டும் திடுக்கிட்டு போனார்கள். டாக்டரோ அதற்கு மேல் நம்ம சரியா தான் பார்த்தோம், அப்புறம் எப்படி ஆச்சு என மீண்டும் அத்வைத்தை வைட்டல் செக் பண்ணினான். அத்வைத் கண் பார்வை அப்பொழுதும் மங்கலாகவே இருக்க தன்னையும் அறியாமல் கையை உயர்த்தி பார்க்க முயன்றான். அவன் முழங்கையில் 3 நகக்கீரல் போன்ற சிவப்பாய் பெரிய சிம்பல் தெரிய அதை பார்த்தால் பெரிய பீஸ்ட் கீறியது போல் இருந்தது. ஆனால் அவனுக்கு அது சரியாக தெரியவில்லை. சொல்லப்போனால் அவனுக்கு பார்வையை சரியாக இல்லை. அத்வைத் தலையை பிடித்துக் கொண்டு எழ முயன்றான். அதற்கு அவனை அனுமதிக்காத டாக்டர், அசையாத, அப்படியே இரு என அருகே வந்து அவன் சிம்பலை பார்க்க உடனடியாக அவள் முகம் மாறியது. இது என்ன சிம்பல்? இப்படி உன்னை நான் பார்த்ததே இல்லையே என்றவள் தன் சிஸ்டமில் மீண்டும் செக் பண்ணி பார்த்தாள். ஜென்னெக்ஸ் சீரமால் என்னென்ன சூப்பர் பவர் சிம்பிள்ஸ் கிடைக்கும் என மிலிட்டரியிடம் பெரிய ரெக்கார்டு இருந்தது. ஆனால் அதில் இருந்த ஒன்று கூட அத்வைத்தோடு மேட்ச் ஆகாமல் போக, இல்ல இது புது சிம்பிள், இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு என டாக்டர் உறுதிப்படுத்த உடனடியாக கமாண்டரை வர வைத்தார்கள். இவனை தனி ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுங்க என கமாண்டர் ஆர்டர் கொடுக்க அத்வைத் தனிமைப்படுத்தப்பட்டான்.
என்ன நடக்குது? எங்க கூட்டிட்டு போறீங்க என்றவன் அரை மயக்கத்தில் கேட்க யாரும் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. புது சிம்பிள்ஸ் ரேர் தான், ஆனா அவன் கான்ஷியஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணி பார்க்கலாமே என டாக்டர் கேட்க, இல்ல எங்களால புரோட்டோகாலை மீற முடியாது. புது சிம்பிள்ஸ் எப்பவுமே டேஞ்சர். சோ இமிடியேட்லி அந்த பையனை பிரெயின் டெட் பண்ணிடுறது பெட்டர் என்று கமாண்டர் சொல்வது அத்வைத் காதிலும் கேட்டது. அவன் அதிர்ச்சியில் எழுந்து நிற்க முயன்ற பொழுது ஸ்லிப் ஆகி மயக்க நிலைக்கு சென்றான். அதே சமயம் வெயிட் அகாடமி ஹெட் கிட்ட இருந்து கால் வருது என டாக்டர் நிறுத்த கமாண்டர் அட்டன் பண்ணினார். எங்களுக்கு அந்த பையன் உயிரோட வேணும். அவனை இமீடியட்டா அகாடமிக்கு கொண்டு வாங்க. அவன் பத்திரம் என கம்பீரமான குரலில் ஹெட் ஆர்டர் கொடுத்தார். நடந்த அனைத்தையும் நெக்ஸ்ட் ஜென் அகாடமியில் இருந்தே பார்த்திருக்கிறார்கள் என கமாண்டருக்கு புரிந்தது. பிறகு என்ன நடந்தது என அத்வைத்துக்கு தெரியாது. ஆனால் அவன் மீண்டும் கண்முழித்த பொழுது வேகமாக சென்று கொண்டிருக்கும் ஒரு ட்ரெயின் ரூமில் தனியாக படுத்திருந்தான். கடகடவென நடந்த அனைத்தும் நினைவு வர தூக்கி வாரி போட்டு எழுந்தான். என்ன கொல்ல பார்த்தாங்களே, அப்புறம் எப்படி இங்கே வந்த என பீதியாக சுற்றி பார்த்த பொழுது, வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் அகாடமி, யூ ஆர் அ கார்டியன் நாவ். உங்கள் ஸ்பெஷல் பவர்ஸ் மற்றும் சிம்பலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு புக் இருக்கு. அத்வைத் முகம் மாறி, வாட் தி ஹெல், எனக்கு பவர் கிடைச்சிருக்கா என கத்தினார். ஹாரி பாட்டரில் வரும் ட்ரெயின் போல ஒரு நீராவி என்ஜின் ட்ரெயினில் அத்வைத்தை அகாடமிக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தார்கள். அவன் கனவிலும் தனக்கு பவர்ஸ் கிடைக்கும் என நினைக்கவில்லை. என் பேரண்ட்ஸுக்கே கிடைக்காத பவர் எனக்கு எப்படி கிடைச்சது? ஒருவேளை இது கனவா என தன் கையை பார்த்தான். அந்த யூனிக் 3 ஸ்கிராட்ச் சிம்பிள் சிவப்பு நிற டாட்டூ போன்று மாசாக இருந்தது. அப்ப நானும் ஒரு கார்டியனா என நம்ப முடியாமல் வேகமாக டேபிள் மீது இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை புரட்டினான். அதில் எத்தனை வகையான பவர்ஸ் இருக்கிறது, எந்த சிம்பல் எந்த பவரை குறிக்கும், அந்த பவருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்க வேண்டும் என நிறைய விவரங்கள் இருந்தும் அதில் ஒன்று கூட அவன் சிம்பலோடு மேட்ச் ஆகவே இல்லை. என்னடா அது, என் சிம்பலை வேற காணோம், இப்ப நான் ஸ்பெஷலா இல்ல ப்ராப்ளமா என குழம்பியவனுக்கு லேட்டாக பல்ப் எரிந்தது. வெயிட் a minute, கடைசியா என்ன மிலிட்டரி கொல்ல பார்த்தாங்க. அப்ப அவங்க லிஸ்ட்ல இல்லாத சிம்பல் வந்தா டேஞ்சர்னு அர்த்தமா? ஆனா நான் எப்படி எஸ்கேப் ஆனேன்? இல்ல செத்து சொர்க்கத்துக்கு போற ட்ரெயின்ல இருக்கேனா என பீதியானவன் ரூம் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தான். வரிசையாக நிறைய ஹைடெக் லக்ஸரி ரூம்கள் தெரிந்தது. ஜென்எக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்ட மற்ற எல்லாரும் ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்க அத்வைத் மட்டுமே முதலில் முழித்திருந்தான். அவனுக்கும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை டைரக்டா அகாடமிக்கு கொண்டு போய் கொல்ல போறானுங்களா என பயந்தவன் அங்கிருந்து தப்பிக்க முடிவு செய்ய சரியாக அந்த கம்பார்ட்மெண்டின் கடைசியில் எக்ஸிட் டோர் ஒன்று தெரிந்தது. யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகணும் என அத்வைத் அதை நோக்கி ஓட அவன் மூவ்மெண்ட் அனைத்தும் ஹிடன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டது. சார், ஒரு சின்ன பிரச்சனை, அந்த ரேரான புது சிம்பல் பையன் முழிச்சிட்டான், ஆனா தப்பிக்க ட்ரை பண்றான் என அந்த ட்ரெயினின் முன்பக்கத்தில் இருந்த கமாண்டர் யாதவிடம் சோல்ஜர் ரஹீம் பதட்டமாக வந்து சொன்னார். ஆமா, ஜாலியா வந்து ரிப்போர்ட் பண்ணு. யோ, முதல்ல போய் அவனை தடுத்து நிறுத்து. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையே, நம்ம சோலி முடிஞ்சிடும் என கத்தினார் யாதவ். ரஹீம் அவசரமாக ஓட யாதவ் ட்ரெயினின் கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டு பேக்கப்புக்கு ஆட்களை அனுப்பி வைத்தார். நடப்பது தெரியாமல் அத்வைத் எக்ஸிட் டோரை திறக்க காற்று சூறாவளி போல் முகத்தில் மோதி பின்னால் தள்ளியது. அசுர வேகத்தில் சென்ற அந்த ட்ரெயின் ஒரு பாலத்தின் மீது திரும்பியது. கீழே பார்த்த நொடி அதள பாதாளம் தெரிய அத்வைத் எச்சில் விழுங்கினான். இவங்க கிட்ட மாட்டிக்கிறதுக்கு குதிக்கிறது பெட்டர். தூரத்துல தண்ணி போறது தெரியுது, கண்டிப்பா ஆழமா தான் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே என்ற முடிவோடு மடார் என ஜம்ப் பண்ணினான். மைனில் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்த அத்வைத்தின் பெற்றோர்களுக்கு தங்கள் மகன் நெக்ஸ்ட் ஜென் அகாடமிக்கு செலக்ட் ஆனானா இல்லையா என தெரியாமல் கவலையாக இருந்தது. அத்வைத்தின் அப்பா தாரகன் லஞ்ச் பிரேக்கில் தயங்கி மைன் சூப்பர்வைசரான ஸ்டீஃபனிடம் சென்று, சார் கோவிச்சுக்காதீங்க, பையன் காலேஜில் இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா என எதிர்பார்ப்போடு கேட்டார். அவனோ அவரை முறைத்தபடி தன் டேப்லெட்டை செக் பண்ணினான். அத்வைத் செலக்ட் ஆகிவிட்டதால் அவனுடைய பெற்றோர்களை உடனடியாக மைன் ஒர்க்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றொரு மெசேஜ் வந்திருக்கு. ஸ்டீஃபன் வேண்டுமென்றே அதை டெலீட் செய்தான். அதெல்லாம் எந்த தகவலும் வரல, ஒழுங்கா போய் வேலையை பாரு, வந்துட்டான் பெரிய இவனாட்டம் என விரட்டி அடிக்க தாரகன் முற்றிலுமாக உடைந்து போனார். இனி என் பையன் என்ன ஆவான் என கண்ணீரோடு அவர் திரும்பினார். அதே நேரம் ட்ரெயினில் இருந்து குதித்த அத்வைத் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான். அவன் கீழே செல்வதற்கு முன்பே வந்து பிடித்துவிட்ட சோல்ஜர் ரஹீம் போராடி மேலே தூக்க அத்வைத்தோ பயத்தில் கத்தினார். என்னை விட்டுடுங்க ப்ரோ, நான் போயிடுறேன், இங்க இருந்தா என்னை கொன்னுடுவாங்க ப்ளீஸ் என்றவன் மீண்டும் திரும்ப ரஹீம் சட்டன கதவை அடைத்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னை கொல்ற ஐடியா இருந்தா எதுக்கு காப்பாத்த போறோம் என கேட்க அத்வைத் சந்தேகமாக பார்த்தான். சும்மா சொல்லாதீங்க ப்ரோ என அத்வைத் இழுக்க, அடே தம்பி, உன்னை போடுற அளவுக்குலாம் இங்க பெரிய சீன் இல்ல, அமைதியா என் கூட வா என கன்வின்ஸ் பண்ணிய சோல்ஜர் ரஹீம் பேக்கப்புக்கு வந்த ஆட்களிடம் தான் பார்த்துக் கொள்வதாக சொல்லி அனுப்பிவிட்டான். அப்ப நிஜமாவே என்னை இவங்க கொல்ல மாட்டாங்களா
ஒருவேளை காலேஜில் அவங்க பேசுனதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? எல்லாம் என் மனப்பிரமயம் என அத்வைத் கொஞ்சம் கூல் டவுன் ஆக அவன் வயிறு பசிக்கு சவுண்ட் விட்டது. இந்த ரணகலத்திலேயே என் வயிற்றுக்கு ஒரு குதூகலம் என தலையை சொரிந்த அத்வைத், கேட்கவே கூச்சமா இருக்கு ப்ரோ, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா ப்ரோ என்றான். அவனை விசித்திரமாக பார்த்த ரஹீம், யாரடா ராஜா நீ, யுனிக் பீஸா இருக்க என புலம்பியபடி ட்ரெயின் கிச்சனுக்கு அழைத்துச் சென்றான். என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க என அத்வைத் தயக்கமாய் கேட்க, சுத்தி பாருடா தம்பி, எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, அண்ட் இனிமே இப்படி பண்ணிட்டு இருக்காத, காப்பாத்த நான் வரமாட்டேன் என எச்சரித்த ரஹீம் கிச்சனுக்கு சென்றதும் அத்வைத்துக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு, ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன் என விலகிச் சென்றான். இங்கிருந்து தப்பிக்கிறது ஈஸி இல்ல போலையே, இப்ப என்ன பண்றது என்றவன் யோசித்தாலும் கைகள் சாப்பாட்டை எடுப்பதில் பசியாக இருக்க சற்று தள்ளி ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய வெள்ளை நிற மான்ஸ்டர் முட்டைகளை பார்த்தான். அதிலிருந்து ஒன்றை அவன் எடுக்க திடீரென்று அவன் கிளாஸ் சிம்பலில் பயங்கரமான வலி ஏற்பட்டது. அவன் உடம்பெல்லாம் சூடாக நிலை தடுமாறி அங்கிருந்த டேபிளை பிடித்துக் கொண்டான். அப்போது அவன் மைண்டுக்குள் மெசேஜ் போல என்னவோ வந்தது. சூட்டபிளான முதல் பெட் கிடைத்துவிட்டது, டார்கெட் இஸ் இன்ஸ்டாலிங் என்று வர அடுத்த நிமிடம் அத்வைத் கையில் இருந்த முட்டை மாயமாக மறைந்தது. என்ன நடக்குது எனக்குள்ள, எங்க போச்சு அந்த முட்டை என்று மிரண்ட அத்வைத் சுற்றியும் பார்க்க அந்த முட்டையோ அவனது மூளைக்குள்ளிருந்து ஸ்பேஸில் ஏஐ இமேஜ் போல வந்து உட்கார்ந்தது. அப்படியே சில நொடிகள் உறைந்து நின்ற அத்வைத்துக்கு மெல்ல மெல்ல அந்த எரிச்சல் அடங்குவது தெரிந்தது. தள்ளாடி கொண்டிருந்தவன் இப்போது கால்களை தரையில் ஊன்றி ஸ்ட்ராங்காக நின்றான். என்னடா அது, உடம்புக்குள்ள ஏதோ ஒரு புது கரண்ட் பாயிற மாதிரி இருக்க என அவன் கைகளை இறுக்கி பார்க்க அந்த கிளாஸ் சிம்பல் இப்போ முன்பை விட டார்க்காக மின்னியது. பசியால் வந்த டயர்ட்னஸ் காணாமல் போய் உடம்பு அப்படியே அப்கிரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு வந்தது. அவன் பார்வை இப்போது அந்த இருட்டு கிச்சனையும் ஒரு ஹைடெக் லென்ஸ் வழியாக பார்க்கிற மாதிரி செம ஷார்ப்பாக மாறியது. வாட் த ஹெல், எப்படி என் மூளைக்குள்ள இது நடக்க முடியும் என்றவன் அசையாமல் நிற்க திடீரென பிரைட்டாக, வெல்கம் டு நானோ டைமென்ஷன், இது உங்கள் மைண்டில் பிரத்யேகமாக உருவாகி இருக்கும் ஒரு தனி உலகம். இந்த உலகத்தின் கிரியேட்டர் நீங்கள் தான். இதை உங்கள் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் டிசைன் பண்ணிக் கொள்ளலாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்க சில விஷயங்கள் டிஃபால்ட் மோடில் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களது எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் பவர்ஸ் அதிகமாகும் பொழுது நானோ டைமென்ஷனின் கடவுளாக நீங்கள் மாறுவீர்கள் என்று வெல்கம் நோட்ஸ் தெரிய அத்வைத் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டான். அவன் ஏதாவது புது பவர் கிடைக்கும் என்று பார்த்தால் விசித்திரமாக என்னென்னவோ நடந்தது. தொடர்ந்து காணாமல் போன முட்டை அவன் மைண்டில் இருந்து ஒரு கூடில் இருக்க, நோ வே, என் மண்டைக்குள்ள இந்த முட்டை பொரிய போகுதா? அப்படின்னா நான் முட்டையை அடகாக்க போறேனா? என்னடா அது புதுசு புதுசா சோதிக்கிறீங்க என்று புலம்பியவன், என்னாச்சே என்ற ரஹீமின் குரலால் நார்மலானான். ஏனோ தனக்குள் நடப்பதை அத்வைத் சொல்ல விரும்பவில்லை. ரஹீம் வேறு அத்வைத்தை தீவிரமாக பார்க்க முகத்தை இயல்பாக மாற்றிக்கொண்டு, நான் இதை ரூம்ல வச்சு சாப்பிடலாமா என கேட்க, கண்டிப்பா, ஆனா ஒழுங்கா இருக்கணும் என்ற வார்னிங்கோடு மீண்டும் ரூமுக்கு அழைத்து வந்தான் ரஹீம். இனி நான் பாத்துக்கிறேன் என அத்வைத் ரூமுக்குள் நழுவ முயல, கிழிச்சனி என பிடித்து நிறுத்திய ரஹீம், அங்க பாத்தியா உன் ரூமுக்கு மேல இருக்கிற டைமரா என்று சுட்டி காட்டினான். ட்ரெயினில் அவன் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு டிஜிட்டல் கிளாக் நேரத்தை காட்டிக் கொண்டிருந்தது. அதில் 4 hours 18 minutes, 4 hours 17 minutes என டைம் மிஷினில் குறைந்து கொண்டே வந்தது. அதுதான் கவர்மெண்ட் உனக்கு கொடுத்திருக்கிற டைம் லிமிட். அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள உன் பவரை நீயே வெளியே கொண்டு வராட்டி உன்னை நிஜமாவே முடிச்சிருவாங்கப்பா என ரஹீம் குண்டை போட அத்வைத் பயமாக பார்த்தான். ப்ரோ, என்ன சொல்றீங்க? மத்த எல்லாருக்கும் இதே ரூல் இருக்கா இல்ல எனக்கு மட்டும்தானா என்று அவன் பதற, இல்ல உனக்கு மட்டும்தான் ரொம்ப ரேரான சிம்பல் கிடைச்சிருக்கு, சோ நீ உன்னை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி ஆகாட்டி நீயே கீழே குதிக்க தேவையில்லை, அவங்களே உன்னை மேல அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், உன்னோட பவர் அவேக்கனிங் பண்ண முழுசா முயற்சி பண்ணு, முடிஞ்சா உயிரோட அகாடமிக்கு போ என்று கூலாக சொல்லிவிட்டு ரஹீம் கிளம்பினார். அத்வைத்துக்கு மண்டையை உடைத்துக் கொள்ளலாம் போல் இருந்தது. இனி தப்பிக்க வாய்ப்பில்லை என உணர்ந்தவன் இறுதியாக மோதி பார்த்து விடலாம் என முடிவு செய்தான். முதலில் சாப்பிட்டு உடலுக்கு சக்தி கொடுத்தவன், கமான் அத்வைத், ஒன்னால முடியும், இது விதியே உனக்கு கொடுத்த இன்னொரு வாய்ப்பு, நழுவ விட்டுறாத என்ற எண்ணத்தோடு தன் மைண்டை கவனித்தான். அப்போது திடீரென அந்த முட்டைக்குள் இருந்த பறவையை பற்றிய ஒரு ஸ்டேட்டஸ் வந்தது. நானோ டைமென்ஷன் ஆக்டிவேட்டட், பெட் நம்பர் 1, பெட் நேம் ஏர்பெண்டர் ஈகிள், ரேங்க் காமன், கனெக்ஷன் லோ, ஸ்கில் செட்ஸ் கிளா, அல்ட்ரா அட்டாக்கிங், சூப்பர்விஷன். அந்த நிமிடம் அத்வைத் உடம்புக்குள் இன்னும் பவர்ஃபுல்லான எனர்ஜி ஃப்ளோ ஆக தொடங்கியது. ஒரு நிமிடம் ஜெர்க் ஆகி அத்வைத் தன் கைகளை பார்க்க முன்பை விட அது ஸ்டெடியாக இருந்தது. பீஸ்ட் மாஸ்டர் நேம் அத்வைத், ரேங்க் காமன், பிளட் லைன் ஹியூமன். அந்த பீஸ்டுக்கு என்ன ஸ்கில் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அவனுக்கும் பொருந்த
அப்போ இதுதான் என் பவரா? என மகிழ்ச்சியில் கத்தியபடி எழுந்து நின்றான். இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது என யோசிக்க, உங்களுக்கு பொருந்தக்கூடிய வெப்பனை செலக்ட் செய்யவும் என இன்னொரு ஸ்டேட்டஸ் வந்தது. என்னடா அது, டைரக்டா என் மூளைக்கு யாரோ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புற மாதிரி இருக்கு. அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணாலே நாம சர்வைவ் ஆயிடலாம் என மெத்தைக்கு கீழே இருந்த வெப்பன் பாக்ஸை திறந்தான். அதில் நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. அத்வைத் தனக்கு செட் ஆவது போல் பெரிய கத்தி ஒன்றும் ஷார்ப்பான முனைகள் கொண்ட கிளவுஸ் ஒன்றையும் எடுத்துக்கொண்டான். கிளவுஸை கையில் மாட்டியதுமே ஆக்டிவேட்டிங் கிளா என்ற ஸ்டேட்டஸ் வர அவன் கிளவுஸ் சிகப்பு நிறத்தில் மாறியது. ஏதோ சரியில்லையே என அத்வைத் கையை தூக்க அடுத்த நிமிடம் அவன் கிளவுஸில் இருந்து ரெட் கலரில் ஒரு ஆரா வெளிப்பட அது எதிரே இருந்த சுவரை அட்டாக் பண்ணி பெரிய ஓட்டையாக இருந்தது. போச்சு போச்சு என அத்வைத் டென்ஷனாக, ஆனால் அந்த ஓட்டை சில நொடிகளிலேயே தானாக சரியாகிவிட்டது. ஓ, இது மேஜிக்கல் ட்ரெயின்ல என லேட்டாக புரிந்து கொண்டவன் அடுத்த 1 மணி நேரத்திற்கு விடாமல் தன் பவரை பயன்படுத்தினான். தன் கத்தியை வைத்து அல்ட்ரா அட்டாக்கிங் பவரையும் சோதித்து பார்த்தவன் ரூமில் இருந்த ட்ரைனிங் டம்மி வெயிட் மிஷினை தூள் தூளாக வெட்டி எறிந்தான். வாவ், அன்பிலீவபிள், எனக்குள்ள இப்படி ஒரு பவரா என முதல் முறையாக மகிழ்ந்தான். அதிக நேரம் பவரை யூஸ் பண்ணியதால் வீக்காக ஃபீல் பண்ணினான். டிஜிட்டல் கிளாக்கை பார்த்தவன் 5 hours 33 minutes என்ற டைமை பார்த்து சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டான். இது என்ன பவர்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா இனி நான் சாக மாட்டேன்னு மட்டும் நம்பிக்கை வருது. பிக்ஸ் பண்ண டைம் லைனுக்குள்ள முழுசா இந்த பவரை ஆக்டிவேட் பண்ணிடணும் என உற்சாகமாக ஜன்னலை திறந்து காற்று வாங்கினான். அது இரவு நேரமாக இருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து மலைகளை கூட அவனுக்கு கிடைத்த புது பவரால் தெளிவாக பார்க்க முடிந்தது. மேலும் 360 டிகிரியில் பார்வை செல்வதை கண்டவன் இது அந்த சூப்பர்விஷனா இருக்கணும் என நினைக்க சட்டென அவன் பார்வைக்கு சைடில் என்னவோ பறந்து வருவது தெரிந்தது. அத்வைத் திரும்பி பார்த்த நொடி அவன் முகம் டோட்டலாக மாறியது. பெரிய பாறைகளைப் போன்ற 3 தலை ரைனோஸ் மான்ஸ்டர் அந்த ட்ரெயினை அட்டாக் பண்ண பறந்து வர, இல்ல இல்ல என தடுமாறிய அத்வைத் சோல்ஜர்களை அலர்ட் பண்ண வெளியே ஓடினான். ஆனால் அவன் அந்த கம்பார்ட்மெண்ட்டை கடப்பதற்கு முன்பே மொத்த ட்ரெயினும் அதிர்வது போல் ரைனோக்கள் வந்து மேலே மோத அத்வைத் தூக்கி வீசப்பட்டான். அவன் விழுந்த வேகத்தில் ட்ரெயின் கண்ணாடி உடைந்து மண்டையில் சரியான அடி விழுந்தது. இருந்தும் முகத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட அவன் எழுந்து பார்த்த பொழுது ட்ரெயினின் மேல்பாகம் உடைக்கப்பட்டு ரைனோக்கள் மேலே வட்டமிடுவது தெரிந்தது. அத்வைத் தன் பவரை ஆக்டிவேட் செய்ய முயன்றான். ஆனால் நாள் முழுக்க பிராக்டிஸ் பண்ணியதில் அவன் எனர்ஜி தீர்ந்து போயிருந்தது. வேறு வழி இல்லாமல் அத்வைத் கத்தியை எடுக்க அதே நேரம் 2 ரைனோக்கள் கீழே வந்து ரூம்களை நொறுக்கத் தொடங்கின. அத்வைத் மறைந்து அட்டாக் பண்ண முன்னேற சரியாக மேலே இருந்த மிகப்பெரிய ரைனோ அவனுக்கு எதிரே இறங்கியது. அதன் கண்கள் தீக்கங்குகள் போல் கொடூரமாக இருக்க அது அத்வைத்தை உற்று பார்த்தது. இப்பொழுது மற்ற 2 ரைனோக்களும் கூட அத்வைத்தை நோக்கி திரும்ப அவனோ எதையும் கவனிக்கவில்லை. அவன் கத்தி பெரிய ரைனோவை குறிவைத்திருக்க திடீரென அந்த ரைனோ பின்வாங்க தொடங்கியது. அதை போலவே மற்ற 2ம் பின்வாங்க அத்வைத்தும் அதை கவனித்தான். என்ன பண்ணுதுங்க இதுங்க என்று அவனும் அப்படியே நின்றுவிட சரியாக அவன் கையில் இருந்த சிம்பலில் இருந்து சொல்ல முடியாத வலி உருவானது. அத்வைத் கையை பிடித்தபடி அந்த ரைனோக்களை பார்க்க அவை 3ம் பயத்தில் கத்தின. அந்த சத்தம் காதை பிளந்தாலும் போங்க இங்கிருந்து போயிடுங்க என அத்வைத்தும் எதிர்த்து கத்த சரியாக அவன் கண் முன்னால் மயக்கத்தில் இருந்த 2 மாணவர்களை தூக்கி கொண்டு அவை பறந்துவிட்டன. அத்வைத் பதறிப்போய் ஹெல்ப், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க என்று கத்துவதற்கும் மிலிட்டரி கார்ட்ஸ் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அவர்கள் உடனடியாக அந்த பீஸ்டை அட்டாக் பண்ணியபடி அத்வைத்தை பின்னால் இழுத்துச் சென்றார்கள். அவனுக்கு அப்பொழுதே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கப்பட ரஹீமும் அங்கேதான் இருந்தான். என்னடே, உனக்கே இங்க நேரம் சரியில்லை, நீ எதுக்கு அட்டாக் நடந்த இடத்துக்கு போன என ரஹீம் திட்ட அத்வைதோ வேறு கவலையில் இருந்தான். அந்த 2 பசங்களையும் காப்பாத்திடுவீங்க தானே என படபடப்பாக விசாரித்தான். அது தெரியல, ஆனா இது வரைக்கும் பீஸ்டுங்க பிடிச்சிட்டு போன மனுஷங்க யாரும் உயிரோட தப்பிச்சதில்லை என ரஹீம் உள்ளதை சொல்ல, இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் ஏதாவது பண்ணி இருக்கணும் என அத்வைத் ஃபீல் பண்ணினான். அதை எரிச்சலாக பார்த்த ரஹீம், இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு, முதல்ல நீ உன் பவரை கண்டுபிடிச்சியா என்று கேட்க அத்வைத் தலையசைத்தான். ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா முழுசா எனக்கே புரியல என்றான். நீ இப்போ உயிரோட அகாடமிக்கு போக அது போதும். சீக்கிரமா கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு தூங்குறதுக்கான வழியை பாரு. நாளைக்கு காலையில நீங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடும். அண்ட் அங்கிருந்து அகாடமிக்கு போறது அவ்வளவு சுலபமா இருக்காது, ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று எச்சரித்த ரஹீம் அத்வைத் ஏதோ கேட்க வருவதற்குள் சென்று விட்டான். அத்வைத்துக்கு தலை வலித்தது. அதைவிட 2 மாணவர்கள் காணாமல் போனது கவலையாக இருந்தது. நான் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கேன், என்னால அவங்களை காப்பாற்ற முடியாம போச்சே என்றவன் குற்ற உணர்ச்சியோடு அந்த அசைன்மெண்ட் புக்கை எடுத்தான்.
அதில் ஜென்னெக்ஸ் எடுத்துக்கொண்ட பிறகு உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் பவர் ஸ்டேட்டஸ் அவேக்கனிங் பற்றி விரிவாக கேட்டிருந்தார்கள். புக்கை பார்த்த அத்வைதுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். எதை எழுதுறது? எனக்குள்ள இப்ப 3 பவர் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே எழுதுனா அகாடமியில ஈஸியா டார்கெட் பண்ணிடுவாங்களே. ஆனா எதுவுமே எழுதாட்டி பவர் இல்லைன்னு சொல்லி அசால்ட்டா என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க என்று பயந்தவன் ஒரு முடிவுக்கு வந்தான். தன்னுடைய அல்ட்ரா அட்டாக்கிங் பவரை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிவிட்டு சூப்பர்விஷன் மற்றும் அந்த கழுகு பற்றி எதையும் சொல்லாமல் மறைத்து விட்டான். எல்லாத்தையும் பாதி பாதி மட்டும் போடுவோம், மற்றதெல்லாம் சொல்லாம விட்டு வைப்போம், யாருக்கு தெரிய போகுது என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டு அசைன்மெண்டை முடித்தான். தலைவலியால் அத்வைத் அப்படியே சீக்கிரமே தூங்கி போனான். லேட் நைட்டில் அவனது அறைக்கு வந்து செக் பண்ணிய கமாண்டர் யாதவ் யாருக்கோ சேட்டலைட் போனில் ரிப்போர்ட் பண்ணினார். பையன் சேஃபா இருக்கான், நாளைக்கு மார்னிங் அகாடமிக்கு வந்துருவான். நான் வாக்கு கொடுத்த மாதிரி என் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டிட்டு வந்துடுவேன். ஆனா அதுக்கப்புறம் இவன் உங்க பொறுப்பு. அண்ட் அவன் அசைன்மெண்ட்ல அட்டாக்கிங் ஸ்கில்ல மட்டும்தான் நோட் பண்ணியிருக்கான். ஆனா இவன் எதையோ பெருசா மறைக்கிறான், அது மட்டும் கன்ஃபார்ம் என பேசியவர் சிறிது நேரத்திலே தான் வந்த தடம் தெரியாத மாதிரி சென்று விட்டார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அத்வைத் ஒரு விசித்திர கனவில் சிக்கியிருந்தான். பெரிய மலை ஒன்று வானை முட்டும் அளவுக்கு இருந்தது. அதை சுற்றி மேகங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்க அதன் உச்சியில் அத்வைத் நின்று கொண்டிருந்தான். இது என்ன உலகம் என அத்வைத் திரும்பி பார்க்க அவனுக்கு எதிரே ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. அதில் அத்வைத்துடைய 3 நகைக்கீரல் சிம்பல் சிவப்பு நிறத்தில் ஜொலிக்க சட்டென அது ஒரு பிரம்மாண்ட உருவமாக மாறியது. தங்க சூரியனின் ஜுவாலையில் ரெக்கைகளை விரித்து தலையை சிலுப்பியது அந்த 20 அடி விஸ்வரூப பறவை. கோல்டன் டிராகன் என அத்வைத் அதை நோக்கி நகரப்போக திடீரென அவன் முகத்தில் அடித்து யாரோ எழுப்பிவிட்டார்கள். எழுந்துரு, இன்னும் அரை மணி நேரத்தில் ஸ்டேஷன் வந்துடும், யூனிஃபார்ம் வெப்பனை எல்லாம் ரெடியா எடுத்துக்கோ என ரஹீம் விரட்ட அத்வைத்தோ பதறி எழுந்தான். அவன் உடல் வேர்வையில் முழுதாக நனைந்திருக்க கையில் இருந்த சிம்பலும் லேசாக வலித்தது. என்ன கனவு இது? ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. கண்ணாடியில எனக்கு பதிலா எப்படி டிராகன் வந்துச்சு? அது மட்டும் இல்லாம இதே கனவை இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் என தீவிரமாக யோசித்தான். ஏய், சொன்னது காதுல விழல என ரஹீம் அதட்ட அத்வைத்துக்கு பின்பு யோசிக்க நேரமில்லை. விரைவாக கிளம்பி ரெடியாகிவிட்டான். சிறிது நேரத்திலே ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்க, ஸ்டூடெண்ட்ஸ், இதோட உங்க பயணம் முடிஞ்சது. இதுக்கு மேல நீங்க தான் நெக்ஸ்ட் ஜென் அகாடமிக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். புதுசா வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கிற முதல் டெஸ்ட் இது. அண்ட் யாரும் சுத்தி இருக்கிற சைலண்டான காட்டு பகுதியை குறைச்சி எடை போட்டுற வேண்டாம். கேர்ஃபுல்லா இருங்க. ஆல் தி பெஸ்ட் என்று ரஹீம் அனைவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அத்வைத்தை திரும்பி பார்க்க அவன் லேசாக தலையசைத்தான். அதைக் கண்டு ரஹீம் சின்ன புன்னகையோடு கிளம்பிவிட அத்வைத்தோ யாருமே ட்ரெயினில் இருந்து இறங்காத போதும் நெஞ்சில் துணிவோடு முதல் ஆளாக இறங்கி அகாடமியை நோக்கி நடந்தான். கமாண்டர் யாதவ் அதை கவனித்து மீண்டும் கால் பண்ணி, அவன் அகாடமிக்கு வந்துட்டு இருக்கான், அவனை சோதிச்சு பார்க்க இது சரியான நேரம் என்று சொல்ல தன்னை சுற்றி ஒரு வலை விரிக்கப்படுவது அத்வைத்துக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் தைரியத்தை பார்த்து பின்னாலே மற்ற மாணவர்கள் வரிசையாக இறங்க அத்வைத் தன்னையும் அறியாமல் மொத்த கூட்டத்தையும் வழிநடத்த ஆரம்பித்தான். முதலில் சென்ற அத்வைத் தன்னுடைய சூப்பர்விஷன் பவரை பயன்படுத்தி சுற்றி இருந்த காட்டுப்பகுதியை ஸ்கேன் பண்ணினான். அந்த இடத்தில் அதிகமாக இருந்தது ராட்சத எலிகளை. இந்த எலிகள் சற்று விசித்திரமான உயிரினம். நேரடியாக அட்டாக் பண்ணாது, மாறாக அதன் பக்கம் யாராவது வந்தால் பெரிய பெரிய கல்லாக எடுத்து மேஜிக் மூலமாய் மேலே எறிய ஆரம்பித்துவிடும். அத்வைத் செக்டார் 7இல் இருந்து எலிகளை நிறைய பார்த்திருக்கிறான். அது 1-2 வந்தால் பிரச்சனை இல்லை. அங்கோ 100க்கும் அதிகமாக இருந்தது. இதனால் சட்டென்று ஒரு பிளான் பண்ணிய அத்வைத் நடையின் வேகத்தை குறைத்தான். இந்த அகாடமியில எதுக்கு இவ்வளவு சாடிஸ்டிக்கா இருக்காங்க? புதுசா வர பசங்களை கல்லடிப்பட்டு வரணும்னு எதிர்பார்க்கறாங்களா? இதுங்க வேற தாறுமாறா கல்ல விட்டு எரியுமே என அத்வைத்துக்கு எரிச்சலாக திடீரென்று அவனுடைய நானோ டைமென்ஷனில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. எனக்கு பசிக்குது, எலி வேணும் என யாரோ சொல்ல அத்வைத் திடுக்கிட்டான். யாரு பேசினது இப்போ என்றவன் நன்றாக கவனித்த பொழுதுதான் அந்த கழுகு குட்டி பேசுவது கேட்டது. நிறைய எலி வேணும், பசிக்குது பசிக்குது என்றது கத்த. ஓ மை காட், இதால பேசக்கூட முடியுமா என திகைத்த அத்வைத் கொஞ்சம் பொறுமையாரு என்று சொல்லி பார்க்க அதுவோ அவன் தலைக்குள் இருக்கும் நானோ டைமென்ஷனல் ஸ்பேஸில் அங்கும் இங்கும் பறந்து தொல்லை கொடுத்தது. சே, நீ அமைதியா இருந்தா தான் தருவேன் என டீல் பேசிய அத்வைத் தன்னுடைய ஸ்வாடையும் கையில் எடுத்துக்கொள்ள யாரோ ஒருவன் தங்களுடைய எல்லைக்குள் வருவதை பார்த்ததும் ஃபுட்பால் சைஸில் இருந்த ராட்சச எலிகளுக்கு டென்ஷன் ஆனது. அவை உடனடியாக மேலே வந்து பெரிய பெரிய கற்களை எடுத்து அத்வைத் மேலே எரிய ஆரம்பிக்க அவன் அல்ட்ரா அட்டாக்கிங் ஸ்கில்லை ஆக்டிவேட் செய்து அனைத்து எலிகளையும் வெட்டி எறிய ஆரம்பித்தான். இடையில் அவசரமாக சில இறந்த எலியின் உடல்கள் ஆட்டோமேட்டிக்கலி நானோ டைமென்ஷனில் சென்று மறைந்தது.
அப்போது அவனுக்குள் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது. நானோ டைமென்ஷன் உள்ளே அந்த எலிகளை கழுகு சாப்பிட டயர்டாக இருந்த அத்வைத்தோட உடம்புக்குள் புதிதாக எனர்ஜி ஏறுவது அவனுக்கு புரிந்தது. ஓ, அப்ப நான் வேட்டையாடுற பீஸ்டுகளை இது சாப்பிட்டா எனக்கு பவர் ஏறுமா என அத்வைத் ஆச்சரியப்பட்டான். அவனோட சிம்பல் இன்னும் பிரகாசமாக மாற அவனோட சூப்பர்விஷன் பவர் முன்னை விட பல மடங்கு அதிகமானது. எலிகளை கழுகு சாப்பிடுவதில் அமைதியாகிவிட்டன. அத்வைத் தன்னுடைய குளோவையும் யூஸ் பண்ண அவன் பவர்ஃபுல்லானவன் என்று தெரிந்ததும் சில எலிகள் அங்கிருந்து தப்பித்து ஓடியது. யூசி, நீ யூஸ் பண்ற க்ளவ் இந்த இடத்துக்கு ஏத்த பெர்ஃபெக்டான வெப்பன், கிட்டத்தட்ட சீட் கோட் மாதிரி என்று திடீரென ஒரு பெண்ணின் குரல் பின்னால் கேட்க அத்வைத் எச்சரிக்கையாக திரும்பி பார்த்தான். ஹாய், நான் ரசிகா என்றவள் அத்வைத்தோடு சேர்ந்து எலிகளை அட்டாக் பண்ணியபடி பேச ஹை போனிடைல் மற்றும் அகாடமி யூனிஃபார்மிலும் கூட மிகவும் அழகாய் தெரிந்தாள். அவள் கையில் இருந்த வேண்ட் சிம்பலை அத்வைத் கவனித்தான். ஐ எம் அத்வைத். ஆமா, நீ ஒரு மேஜிக்கல் பவர் யூசர் தானே? உன்னால பவர்ஃபுல்லான மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ண முடியுமே, பின்ன எதுக்கு வெப்பன் யூஸ் பண்ற என்றவன் புரியாமல் கேட்க ரசிகா டென்ஷனாக சொன்னாள். என்னால இப்போ எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் மந்திரத்தை யூஸ் பண்ண முடியும். சும்மா யூஸ் பண்ணா நான் டயர்ட் ஆயிடுறேன். எங்களுக்கும் அப்படித்தான் என சில புதிய குரல்கள் கேட்க மேலும் 2 பேர் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். நான் கரண், இவன் ஜேம்ஸ் என்றவர்கள் அறிமுகப்படுத்த கரண் சற்று பாடி பில்டர் போன்று இருக்க ஜேம்ஸோ ஓங்கி அடித்தால் செத்துவிடும் அளவுக்கு ஒல்லியாக இருந்தான். அத்வைத் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வேகமாக தன் பிளானை சொன்னான். இந்த எலிங்க மனுஷங்க முகத்தை பார்த்தா அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணாதுங்க. சோ நீங்க உங்க தலையை மறைச்சிட்டு என் பின்னாடி வாங்க, சீக்கிரமே தூரத்தில் இருந்த சமவெளிக்கு நாம போகணும் என்று சொல்ல மூவரும் அதையே ஃபாலோ பண்ண பவர்ஃபுல்லான மாணவர்களின் கவனம் அத்வைத் பக்கம் திரும்பியது. யார் இவன், கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்கான் என ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவன் டெக்னிக் மட்டும்தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும். இந்த எலிங்க அவ்வளவு சீக்கிரம் நம்மளை கிராஸ் பண்ண விடாதுங்க என அனைவருக்கும் புரிய சட்டென சின்ன குரூப்ஸாக பிரிந்தார்கள். அட்டாக்கிங் பவர்ஸ் இருப்பவர்கள் குரூப்பை லீட் பண்ண பவர் குறைவாக இருக்கும் மேஜிக்கல் பவர்ஸ் கொண்ட மாணவர்கள் அவர்களை ஃபாலோ செய்தார்கள். அத்வைத் அடுத்து என்ன செய்தானோ அதையே எல்லாரும் காப்பி அடிக்க அவன் அதை கவனிக்காமல் முன்னேறுவதில் மட்டும் கவனமாக இருந்தான். சிறிது நேரத்தில் அத்வைத்தின் குரூப் எலிகளை சமாளித்து சமவெளிக்கு வந்துவிட அந்த பகுதி மிகவும் அமைதியாக இருந்தது. நாம தான் ஃபர்ஸ்ட் அகாடமிக்கு போக போறோம்னு நினைக்கிறேன் என ரசிகா உற்சாகமாக சொல்ல அத்வைத்துக்கு ஏனோ அந்த இடம் ஒரு இனம் புரியாத எச்சரிக்கை உணர்வை தூண்டியது. ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேண்டாம் என்றவன் சொல்லி முடிக்கும் முன்பே திடீரென்று சிலர் கத்தும் சத்தம் கேட்டது. என்ன ஆனது என புரியாமல் அத்வைத் திரும்பி பார்த்தால் அவர்களுக்கு எதிரில் பெரிய கலவரமே நடந்து கொண்டிருந்தது. மண்ணுக்கடியில் இருந்த வேர்கள் எல்லாம் வெளியே வந்து பின்னால் வந்து ஒரு குரூப் மாணவர்களின் கால்களை சுற்றி கீழே இழுத்து மண்ணுக்குள் புதைய வைத்துக் கொண்டிருந்தது. அவர்கள் தப்பிக்க முடியாமல் வெப்பன்ஸை வைத்து அந்த வேர்களை வெட்டி எறிய அதுவோ மீண்டும் வளர்ந்து அவர்கள் உடலை சூழ்ந்து கொண்டது. ஓ மை காட் என பின்வாங்கிய ஜேம்ஸ் ஒரு இடத்தை அழுத்தமாய் மிதித்துவிட அந்த நிமிடம் பூமிக்குள் மறைந்திருந்த வேர்கள் வெளியே வந்து அவன் கால்களையும் சுற்றியது. அதில் அத்வைத்தும் ஸ்லிப்பாகி கீழே விழ அவன் கையில் இருந்த ஸ்வாட் ஒரே வெட்டில் அவ்வளவு பெரிய வேரை வெட்டியது. என்ன நடக்கிறது என கணிப்பதற்கு முன்பே அத்வைத் கடகடவென்று அங்கிருந்த வேர்களை எல்லாம் வெட்டி எறிந்தபடி, சீக்கிரமா ஓடுங்க, நாம அதை அட்டாக் பண்றதை பார்த்துட்டு அது இன்னும் மோசமா மாறுது என்றவன் கத்த மற்றவர்கள் வேகமாக ஓடிவிட்டார்கள். ஆனால் அத்வைத் அங்கிருந்து செல்வதற்கு முன்பு அவனுடைய மொத்த உடலையும் வேர்கள் சுற்றி கொள்ள, என்ன பண்ற நீ, அதை வெட்டிட்டு வா என ரசிகா கத்தினாள். எனக்கு மட்டும் இந்த இடத்துல படுத்து கிடக்கணும்னு ஆசை பாரு என்று எரிச்சலாக கத்திய அத்வைத் தடுமாறி நின்ற நேரம் ஆக்டிவேட் டபுள் பவர் என்றவன் மைண்டுக்குள் ஒரு டெக்ஸ்ட் தெரிந்தது. என்ன டபுள் பவர், எதை சொல்ற என அத்வைத் குழம்ப, நான் பாத்துக்கிறேன் என்று முன்னால் வந்த ரசிகா தன்னுடைய எமர்ஜென்சி மந்திரத்தை பயன்படுத்த அத்வைத் 10 அடி மேலே இழுக்கப்பட்டு காற்றில் மிதந்து வந்து தள்ளி விழுந்தான். இருந்தும் அந்த வேர்கள் அவனை துரத்தி வர, நம்ம உயிரோட அகாடமிக்கு வரக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்றாங்களா என ரசிகா கத்த ஆரம்பித்தாள். இது பேசுறதுக்கான நேரம் இல்ல, ஆல்ரெடி என்னோட எனர்ஜி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் அகாடமிக்கு போவோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்று அத்வைத் அனைவரையும் ஓடச் சொன்னார். மூச்சு வாங்கி ஓடி வந்தவர்கள், கைஸ் அங்க பாருங்க என அத்வைத் காட்டியதை பார்க்க நல்ல வேளையாக அவர்கள் வயிற்றில் பாலை வார்ப்பது போல் சற்று தூரத்தில் சீராக உருவாக்கப்பட்ட பாதை கண்ணுக்கு தெரிந்தது. அப்பாடா, ஒரு வழியா கேட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்று கரண் மற்றும் ஜேம்ஸ் நிம்மதியாக அந்த பாதை 300 அடி தூரத்தில் நெக்ஸ்ட் அகாடமி கேட்டோடு கனெக்ட் ஆனது. அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டோம் என ஜேம்ஸ் மூச்சு வாங்கி சொல்ல அத்வைத் மட்டும் அந்த பாதையை பார்த்து அப்படியே நின்றான். அவன் சூப்பர் விஷனில் அந்த பாதை அவனுக்கு சாதாரணமாக தெரியவில்லை. பாதையின் இருபுறமும் நின்றிருந்த பிரம்மாண்டமான சிலைகள் அவர்கள் நெருங்க லேசாக அசைவது போல அவனுக்கு தெரிந்தது.
சரியாக அவர்கள் கேட்டை நெருங்கிய போது அத்வைத்தின் கையில் இருந்த சிம்பல் முன்பை விட வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவனது நானோ டைமென்ஷனுக்குள் இருந்த கழுகு குட்டி இதுவரை இல்லாத அளவுக்கு கொடூரமாக கத்தத் தொடங்கியது. அது பசிக்காக கத்தவில்லை, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எச்சரிப்பது போல் இருந்தது. அத்வைத் சட்டென நின்றான். யாரும் முன்னாடி போகாதீங்க, நில்லுங்க என அவன் கத்துவதற்குள் அகாடமி கேட் தானாக திறந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.